இவன் பேரு செல்லத்தம்பி. ரோட்டில் காய்கறி விற்கிறது தான் இவனுக்கு முழு நேர வேலை. இவனுக்கு அம்மா அப்பா கிடையாது. ஆமாம், இவன் ஒரு அனாதை. அன்னைக்கு என்னாச்சுன்னா, அக்கா வாங்க அக்கா தக்காளி அக்கா வாங்க அக்கா வாங்க அக்கா 1 கிலோ தக்காளி 25 தான்க்கா. வாங்க அக்கா வாங்க அக்கா தக்காளி 25 தான்க்கா. வாங்க அக்கா. சொல்கிறா மச்சான். தக்காளி வித்துட்டு இருக்க கதார்த்தமாக இருக்கு. ஆளு தக்காளி விற்கிறான், பூசணிக்காய் மாதிரி இருக்கான்டா. ஆளும் உருவத்தையும் கிட்ட போகிறாங்க நாறுதுறான். உங்ககிட்ட யாராவது தக்காளி வாங்குவாங்கடா, ஆளும் மண்டையும். விட்றா மச்சான், கூப்பிடுறேன். பார்த்தாலும் அருவருப்பாகுது. ஆளும் மண்டையும் சைஸும் ஆறுது. அந்த தக்காளி வாங்கி சாப்பிட்டா நமக்கு வயிறு வலி தான் வரும். கம்பெனி நடத்துறது காலி பண்ணலாம். இந்த இடத்த விட்டு போறது நமக்கு நல்லது. டேய் மச்சான், எனக்கு குண்டு பையன் தக்காளி விற்கிறான்டா, காமெடியா இருக்கு. மச்சான் ஒரே விஷயம் கூப்பிடுறேன். கோவையில் தக்காளி விற்கும் மாணவன் ஆதரவற்ற 25 பேருக்கு தினமும் உணவு வழங்கி சாதனை. இதை தமிழக அரசு பாராட்டி உள்ளது. போய் தப்பான இஷ்டமே, என்ன பண்றது? ஒரு கிலோ தக்காளி கொடுங்கண்ணா. இது தரேண்ணா. அண்ணா நீ காலேருந்து வியாபாரமே ஆகலைண்ணா. சாமி மாதிரி வந்தீங்க, ரொம்ப நன்றிண்ணா. இந்தாங்கண்ணா காசு. சரிண்ணா. இவன்கிட்ட போய் தக்காளி வாங்குவாங்க. ஆத்தாளே நாறுது. டேய் மச்சான், இங்க ஒருத்தன் தக்காளி விற்கிறான்டா. பார்க்கவே கிலோ 25 தான்க்கா. இந்தாங்க தரேன். 1 கிலோ கொடுங்க. சரிங்கக்கா. இந்தாங்க. சரிங்கக்கா. இந்த காசு. சரிங்க, நன்றிங்கக்கா. எந்த ஒரு மனுஷனும் அவனோட உருவத்தை விரும்பியும் வேண்டியும் ஏன் இதுதான் நம்ம உருவம்னு தெரிஞ்சும் பறக்கிறது இல்லை. அது அந்த ஆண்டவனை பார்த்து கொடுக்கறது. நெட்டையோ குட்டையோ, கருப்போ வெள்ளையோ, ஒல்லியோ குண்டோ, ஆனால் இவனோட மனசு ரொம்ப வெள்ளைங்க. எந்த ஒரு மனுஷனையுமே உருவத்தை வச்சோ, எடையை வச்சோ, நிறத்தை வச்சோ அவனோட வாழ்க்கையை முடிவு பண்ணுறது தப்பு.